மாணவர்களே, இந்த கெமிஸ்ட்ரி ஆன்லைன் எக்ஸாமில் ஏற்கனவே வெப்பரசாயனம் செய்திருந்தோம். இம்முறை கெமிக்கல் கைனடிக்ஸ் ரசாயன இயக்கவியலை செய்கிறேன். அந்த வகையில் இன்றைய இந்த நீங்கள் ஏற்கனவே செய்த இச்சோதனைக்குரிய விடைகளை சுருக்கமான விளக்கங்களுடன் தருகிறேன். ஏனென்றால் இதற்கு ஒரு முன்னோட்டமாக ஒரு யூடியூப் மூலம் சில விளக்கங்கள் தரப்பட்டுள்ளன, ஒரு ரிவிஷன் செய்யப்பட்டிருக்கு. அந்த விவரங்கள் கூட இங்கே சோதிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையிலே நான் இப்பொழுது முதலாவது வினாவுக்குள் செல்கிறேன். பின்வருவனவற்றில் எக்காரணிகள் தாக்க வேகத்தை அல்லது தாக்க வீதத்தை பாதிப்பதில்லை? தெளிவான விடை, தாக்க வீதத்தை பாதிக்கிற பிரதான காரணிகள்ல செறிவு, வாயுக்கள் என்றால் அமுக்கம், வெப்பநிலை, தாக்கிகளின் பௌதிக தன்மை, குறிப்பாக திண்மநிலை தாக்கிகளாக இருந்தால் மேற்பரப்பு, ஊக்கிகள், ஒளி அல்லது வேறு கதிர்வீசல்கள், சில சந்தர்ப்பங்களில் ஏற்றம், இதை தவிர pH போன்றவை பாதிக்கும். அந்த வகையிலே இது ஏற்கனவே ரிவிஷன்ல உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது. அந்த வகையிலே இங்கே விடையாக அமைவது மூன்றாவது டெல்டா H, இது பாதிக்காது. சரி, இப்பொழுது இரண்டாவது வினாவுக்குள் செல்கிறேன். பின்வரும் தாக்கத்தை கருதுங்கள். இத்தாக்கத்தில் நைதரசன் தோன்றும் வேகம் 0.043 டெசிமீட்டர் -3 செகண்ட் -1 எனில் NO அழியும் வீதம். இந்த தாக்கத்தின் பீசமானதை பாருங்கள். 2 மோல் NO அழிந்தால் 1 மோல் N2 உருவாகும். அப்ப எவ்வளவு N2 ஒரு அலகு நேரத்தில் உருவாகுமோ அதன் 2 மடங்கு NO ஒரு அலகு நேரத்தில் அழியும். ஆகவே தெளிவான விடை 0.08, அதாவது விடை 4. சரி, மூன்றாவது, முதலாம் வரிசை தாக்கத்தில் தாக்க வேக மாறி அல்லது தாக்க வீத மாறியின் அலகு யாது? இங்கே யோசிக்க தேவையில்லை. ஆறின் அலகு எப்போதுமே மோல் டெசிமீட்டர் -3. A இன் செறிவு ஆறின் அலகு மோல் டெசிமீட்டர் -3 பெர் செகண்ட், ஒரு செகண்ட் -1. ஆனா A இன் செறிவு மோல் டெசிமீட்டர் -3 செறிவின் அலகு. ஏன்னா இது ஓராம் அடுக்கு தானே முதலாம் வரிசை தாக்கம். அப்ப செறிவின் அலகின் ஓராம் அடுக்கு. அதபடியா K தெளிவாக வரும் செகண்ட் -1. அடுத்ததாக X plus Y அளிப்பது Z. X சார்பாக ஓராம் வரிசை தாக்கம். தாக்க வேகம் தங்கியுள்ள மற்ற காரணிகள் மாறாதிருக்குமாய் அந்த வகையிலே Y இன் செறிவு மாறாது என்று எடுத்துக்கொள்ளுங்கள். செறிவு நேர மாற்றம் இவ்வாறு அமையும். அப்ப X இன் செறிவு நேரத்தோடு எப்படி மாறும்? முதலாம் வரிசை தாக்கம் உங்களுக்கு தெரியும், அது ஒரு செங்கோண அதிபரவளைவாக அமையும். விடை 4. நல்லது. ஐந்தாவது வினா. A plus B அளிப்பது விளைவுகள் என்ற தாக்கத்தில தாக்க வீத மாறிலின் அலகு, அது K இன் அலகு மூல் -2 டெசிமீட்டர் 6 S -1. அத்தாக்கத்தின் தாக்க சமன்பாடு யாது? பார்ப்போம் இதனை. இங்கே நாங்கள் அதை செய்து பார்த்தால் R சமன் K தர A இன் செறிவின் m-ஆம் அடுக்கு இன்டு B இன் செறிவின் n-ஆம் அடுக்கு. ஏனென்றால் இது ஒரு ஈடு செய்யப்படாத தாக்கம். ஆனபடியா நாங்கள் பொதுவாக A க்கு M, B க்கு N என்று போடுகிறோம். M என்றது A சார்பான வரிசை, N என்றது B சார்பான வரிசை. இங்கே K இந்த யூனிட் தந்திருக்கிறேன், மோல் -2 டெசிமீட்டர் 6 செகண்ட் -. இப்பொழுது சமன்பாடு இந்த யூனிட்ஸை பிரதியிடுங்க. R க்கு மோல் டெசிமீட்டர் -3 செகண்ட் -1, அது போதும். அதுதான் ஒரு அலகு நேரத்தில் ஏற்பட்ட செறிவு மாற்றம். K இன் அலகு தந்திருக்கு, மோல் -2 டெசிமீட்டர் கியூப் 6 S -1. A சார்பான வரிசை மோல் டெசிமீட்டர் -3 இன் m-ஆம் அடுக்கு, B க்கு மோல் டெசிமீட்டர் -3 இன் n-ஆம் அடுக்கு. அதபடியா இருபுறத்தை நாங்க பேலன்ஸ் பண்ணிக்க இந்த m plus n சமன் 1 வரும். அதாவது m plus n சமன் m 1 இருந்தால் n 2,
m1 m2 இருந்தா n1 மொத்தத்துல m plus n மொத்த தாக்க வரிசை அது 3ஆக அமையும். அந்த வகையில m2 இருக்கலாம், n1 இருக்கலாம், அல்லது மாறியும் இருக்கலாம். எனவே பொருத்தமான விடை எது? அங்கே 4ஆவது. m2 n1 மாறி இருக்கலாம், ஆனால் வேறு விடைகள் அப்படி தரவில்லை. அடியா ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க உள்ளதுக்கு பொருத்தமான விடை 4ஆவது. நல்லது. வினா இலக்கம் 6. P சார்பான தாக்க வரிசை 1, Q சார்பான தாக்க வரிசை 2. அத்துடன் P, Qவின் சரிவுகள் சமமாக இருக்கும் போது தாக்க வீதம் 6. P, Qவின் சரிவுகள் இருமடங்காகும் போது தாக்க வீதம் என்ன? இது நாங்க இந்த வினா இலக்கம் 5 தொடர்ச்சியான ஒரு கேள்வி. இங்க m plus n 3, n P சார்பாக 1, Q சார்பாக 2, அப்ப m plus n 3. அதுபடியா செறிவு 2 மடங்காக 2 3 மடங்காக தாக்க வீதம் கூடும், அதாவது 8 மடங்கு கூடும். அல்லது P ல 2 மடங்கு கூடுது, Q ல 2 மடங்கு கூடுறபடியா தாக்க வீதம் 2 பெருக்கத்தால கூடும், 8 ஆகும். சிம்பிள் விடை. இங்கே உங்களுக்கு தரப்பட்டுள்ள வினாக்கள் இதுக்குள்ளேயே விடையை தொடர்பு படுத்தி அறியத்தக்கதாக அமைகின்றன. நல்லது. 7வது வினாவுக்கு இது ஒரு தாக்க பாதை சக்தி வரைவு, அது தாக்க ஆழ்வு ரியாக்ஷன் கோஆர்டினேட் சக்தி வரைவு. இது இங்கே நீங்கள் பார்க்கலாம் தெளிவாக. தாக்கியிலிருந்து விளைவு வரைக்க தாக்கிக்கும் அந்த ஏவர் சிக்கல் நிலை நீங்கள் அங்கே பார்த்தால் இந்த மேலே அமைகின்ற இதுதான் ஏவர் சிக்கல் அல்லது தாண்டல் நிலை. அந்த இடத்துல அதுக்கு உள்ள வித்தியாசம் பி. தாக்கிக்கும் ஏவர் சிக்கலுக்குள்ள சக்தி வேறுபாடு பி, அதுதான் தாக்கத்தின் ஏவர் சக்தி. அப்ப பித்தாக்கத்தை கருதினா இப்பொழுது இந்த ப்ராடக்ட்ஸ் இவைதான் தாக்கிகளாக மாறியுள்ளன. 2Z அந்த முன்னிய தாக்கி இப்ப விளைவா மாறுது. அப்ப இந்த நிலையில இந்த மொத்த வித்தியாசம் என்ன? A plus B, அதாவது புதிய தாக்கியாக கருதப்பட்ட பழைய தாக்கத்தின் ப்ராடக்டும் புதிய தாக்கத்தில பழைய தாக்கத்தின் தாக்கி விளைவாகவும் வரும். அங்கே பாருங்கள், அந்த விரைவால் காட்டுகிறோம் அந்த தாக்கம் நடக்கிற பாதையை. அதனுடைய ஏவர் சக்தி A plus B. 4வது. நல்லது மாணவர்களே, இந்த தாக்கம் 8ல A plus 2D அளிப்பது Y மெதுவான படி என்று தந்துள்ளார்கள். Y plus A அளிப்பது X விரைவான படி. ஆகவே இந்த மெதுவான படி தாக்க வீத நிர்ணய படி. அதிலே உள்ள தாக்கிகளின் செறிவுகள் தான் நாங்கள் கருத்தில் கொள்வோம். அந்த வகையிலே முதலாம் கூற்று சரி. R சமன் K தர A இன் செறிவின் 1ஆம் அடுக்கு B இன் செறிவின் 2ஆம் அடுக்கு. ஆனபடிய தெளிவாக தெரிகிறது இந்த 2வது விடை தவறு. தாக்க வேகத்தில் A இன் செறிவு எதுவித விளைவையும் ஏற்படுத்தாது, தவறு. ஏனென்றால் நாங்க முதலாவது கோவை சரியாக சொல்கிறது தாக்க வீதம் A இன் செறிவுக்கு நேர்வீத சமம் 1ஆம் அடுக்கு. அப்ப விடை 2. 3ஆம் படி அது தாக்க வீத நிர்ணயப்படி ஆனபடியா அதுதான் தாக்க வீதத்தை நிர்ணயிக்கும். எனவே மந்தமான படி. முதலாவது தாக்கம் இழிவு ஏவர் சக்திக்குரியது அல்ல, அது உயர் ஏவர் சக்திக்குரியது. இதுல எது சரி என்ற ஒரு வினா வருகிறது? உயர் ஏவர் சக்திக்குரியது. காரணம் அது மந்தமான படி. அடுத்தது Y ஒரு இடைநிலை. கரெக்ட். முதல் A plus 2D சேர்ந்து Y உருவாக்கி பிறகு Y ல இருந்து X உருவாகும். அடைய Y ஒரு இடைநிலை. ஆகவே விடை இலக்கம் 2. 9வது. 3 படிகளை கொண்ட ஒரு தாக்கத்தை கருத்தில் கொள்க. பாருங்க, அங்கே 3 தாண்டல் நிலைகள் அல்லது ஏவர் சிக்கல் நிலைகள் உருவாகும். அதிலே B இல் இருந்து D வருவதுதான் உயர் ஏவர் சக்தியை காட்டுகிறது.
அடியா தெளிவாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் தாக்க வீத நிர்ணயப்படி. சரி, இப்ப விடைகளை பார்ப்போம். வெப்ப உள்ளுறை மாற்றம் டெல்டா H சமன் E1 plus E2 plus E3. தவறு. E1 E2 E3 ஏவர் சக்திகள். டெல்டா H என்பது தாக்கின்ற மட்டத்துக்கும் விளைவுக்கும் உள்ள வேறுபாடு. அங்கே காட்டப்பட்டுள்ளது. அதனபடியா முதலாம் கூற்று தவறு. D2E வந்து தாக்க வேக நிர்ணயப்படி இல்லை. உயர் ஏவர் சக்தியான அந்த விரைவை பாருங்கள். அந்த உயர்வை எடுத்து இறங்க B2D தான் தாக்க வீத நிர்ணயப்படி. எனவே அதுவே மந்தமான படி. அப்ப இரண்டாம் கூற்று தவறு, ஆனா மூன்றாவது சரி. அதான் மந்தமான படி. தாக்க வேகம் வெப்போல்ற மாற்றில் டெல்டா Hல் தாங்கியுள்ளது. தவறான கூற்று என்ற இதைத்தான் நாங்கள் முதலாவது வினாவிலே சொல்லி இருக்கிறோம். டெல்டா H இந்த தாக்க வேகத்தை பாதிப்பதில்லை. அது அகவெப்ப தாக்கமோ புறவெப்ப தாக்கமோ மாதிரி ஒன்றும் தாக்க வீதம் தங்காது. அந்த சக்தி என்ற கருத்தில் எடுத்தால் ஏவர் சக்தி தான் அங்க தாக்க வீதத்தை முக்கியமா பாதிக்கிறது. இது ஒரு அகவெப்ப தாக்கம் அல்ல. தாக்கிய விட விளைவு கீழே இருக்குது புறவெப்ப தாக்கம். ஆகவே விடை இலக்கம் 3. 10ஆவதுல பாருங்க. இந்த ஓசோன் படை நலிதலோட சம்பந்தப்பட்ட 2 படிகள். படி ஒன்றிலே ஓசோன் NO வாயுவால் NO2 ஆகவும் O2 ஆகவும் மாற்றப்படும். உருவான NO2 அணுநிலை ஒட்சன் ஒன்றுடன் சேர்ந்து மீண்டும் NOவையும் O2வையும் உருவாகும். கன தாக்க படிகள் அங்கே நடைபெறுகின்றன. இந்த NO வாயு ஓசோன் படை நலிதல்ல பொதுவாக நாங்கள் NOx என்று எழுதுவோம். NO அல்லது NO2 ஓசோன் படை நலிதலில் குறிப்பிடத்தக்க வாயு. அந்த வகையிலே இங்க பாருங்க, முதலாவது படியில NO இருக்குது, NO2 வேறு. அந்த NO2 இரண்டாவது படியில் ஒரு தாக்கியா தொழிற்பட்டு மீண்டும் NOவையும் O2வையும் கொடுக்கும். அப்ப தேறிய தாக்கம் எழுதிக்க O3 சக O கேஸ் அளிப்பது 2 O2. இதுல NOவையும் காணவில்லை, NO2வையும் காணவில்லை. அதனுடைய NO ஒரு ஊக்கி. முதல் படியில நுகரப்பட்டு இரண்டாவது படியில வெளிவிடப்பட்டது. NO2 முதல் படியில உருவாகி இரண்டாவது படியில அழிந்து விட்டது. அப்ப NO2 ஒரு இடைநிலை, இன்டர்மீடியட். ஆகவே விடை தெளிவாக தெரிகிறது 4. இப்பொழுது வினா இலக்கம் 11. N2O5 ஆரம்ப செறிவு 0.04. 8 செகண்டின் பின் its concentration 0.01 mol decimeter minus T-half N. அது சிம்பிளாக சொன்னால் 0.04 இருந்து அதன் அரைவாசி 50% தாக்கம் அடைய எடுக்குது. இது முதலாம் வருஷ தாக்கம் மறக்க வேண்டாம். அதன் 50% 0.02 எடுக்கிற மாறுவதற்கு ஒரு அரைவாழ்வு காலம். 0.02 0.01 அதன் 50% தாக்கம் அடைய எடுக்கிற காலம் இன்னும் ஒரு அரைவாழ்வு காலம். ஆகவே 2 அரைவாழ்வு காலங்கள். அப்ப 2 அரைவாழ்வு 2 T-half is equal to 8 செகண்ட். ஒரு T-half என்றது 4 செகண்ட். விடை இலக்கம் 2. விடை இலக்கம் 2. சரி, 12ஆவது செல்வி. இதுல உங்களுக்கு தெரியும், இது ஒரு தியரி. A சார்பாக அளக்கிறது, B சார்பாக C சார்பாக தாக்க விதங்கள் அளக்க, A சார்பாக மறைப்பெருமானம் என அழிகிறது, B சார்பாக அழியும், C சார்பாக உருவாகும். ஒரு சின்ன உதாரணம் சொன்னார். 2 மூல் A அழியக்க 3 மூல் B அழியும். அதே நேரத்தில் 4 மூல் C உருவாகும். அடைய தாக்க வேகத்தை பொதுவாக குறிப்பிட சொன்னால் A ஒரு செகண்டுக்கு அழிகிறதுன்ற அரைவாசி அல்லது B ஒரு செகண்டுக்கு அழிகிறதுன்ற 1/3 அல்லது C ஒரு செகண்டுக்கு உருவாகுது 4 மடங்கு. சாரி, 4ல் 1 மடங்கு. இதான் தாக்க விதம். இந்த தொடர்பு மனதில் நீங்க வைத்திருக்க வேண்டும். குழம்ப பார்ப்பீங்க 2ஓ 3ஓ இல்லை என்றால் இந்த ஈடு செய்யப்பட்ட சமன்பாட்டில் உள்ள தாக்கிகளின் பீசமான குணகங்களை மனதில் வைத்து அத்தனை மடங்கால் அந்த செறிவு குறையும் அல்லது கூடும். அப்ப 4வது விடை சரி இல்லையா? 4வது விடை ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க விடை. 13. ஊக்கி சார்பான கூற்றுகளில் தவறானது.
ஒரு திண்ம ஊக்கியின் வினைத்திறன் அதன் மேற்பரப்பில் தங்கியுள்ளது. ஏன்னா திண்ம மூலக்கூறுகள் அசையாது, ரிஜிட்டா இருக்கும். அப்ப ஊக்கியின் மேற்பரப்பை கூட்ட கூட்ட அந்த ஊக்கி தாக்கிகளை புறத்துறிஞ்சிற அளவு கூடும். அதாவது தாக்கி மூலக்கூறு அதுல மோதுற அளவு கூடும். அப்ப தாக்க வீதம் கூடும். அப்ப முதலாம் வீட்டு சரி. டெல்டா H மாற்றாது. இஸ் ஆல்சோ கரெக்ட். டெல்டா H ஊக்கியால பாதிக்கப்படாது. ஊக்கி பொறிமுறையை மாற்றும், தாக்கத்துல பங்கு பெற்றும், ஏவர் சக்தி குறைந்த ஒரு புதிய பாதை ஊடாக செலுத்தும். ஆனால் நுகரப்படுவது, கன்சியூம் பண்ணப்படாது, உள்ளெடுக்கப்படாது. அப்ப மூன்றாம் கூற்றின் சரி. அதே போல ஒரு மீள் தாக்கத்தில் ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ல ஒரு ஊக்கியானது முத்தாக்கத்தில் ஏற்படுற தாக்க வீத மாற்றத்தையும், அதாவது அதிகரிப்பும், பித்தாக்கத்தில் ஏற்படுற தாக்க வீத அதிகரிப்பையும் ஒரே அளவாக ஏற்படுத்தும். அதாவது இந்த ஏவர் சக்தி மாற்றங்களை முத்தாக்கத்துக்குரியது, பித்தாக்கத்துக்குரியது ஒரே அளவாக ஏவர் சக்தி மாற்றங்களை கொடுக்கும். ஆகவே நாலாம் கூற்றும் சரி, சமன்ல மாறாது. ஆனால் பொறிமுறை மாறும். அதான் ஊக்கியின் சிறப்பியல். புதிய ஒரு பொறிமுறையின் ஊடாக ஏவர் சக்தி குறைந்த பாதையின் ஊடு நகர்த்தும். சிறந்த விடை, தவறான விடை என்று கருதப்படுகிற 5ஆம். நல்லது. வினா இலக்கம் 14. இது ஒரு பரிசோதனை தொடர்பான வினாவில் ஒன்று. இதனுடைய பரிசோதனை விவரம் பின்னொரு வினாவிலே வருகிறது. அந்த வகையிலே சரி, இந்த வினாவிலே தயோஸ் 50 cm³ தயோசல்பேட் அயன்ற தசன் 2 மூலரும் 50 cm³ தசம் 1 மூலர் HCl தசம் 1 கரைசலும் கலக்கப்படும். ஆரம்ப தயோசல்பேட்டின் எமவுண்ட் மூலின் 40% குறைவதற்கு 10 செகண்ட் எடுக்குது. அப்படி என்றால் தயோசல்பேட் சார்பான தாக்க வீதம். அப்ப ஆர் சமன் தாக்க வீதம் சமன் ஒரு டெல்டா தயோசல்பேட் இல்ல டெல்டா ஆஃப் கன்சன்ட்ரேஷன் ஆஃப் H2O3 மைனஸ் ஓவர் டெல்டா T. அந்த வகையில செறிவு மாற்றம் தசம் 0.2 இருந்து 40% குறையுது. தசம் 2 இருந்து 40% குறைகிறது. அப்ப தசம் 2 தர 40/100 அதான் குறைவு. கீழ் டெல்டா டி 10 செகண்ட். அப்ப தசம் 2 தர 40/100 தர 1/10. தெளிவான விடை 4ஆம். 0.008. 15. இது ஒரு முதலாம் வரிசை தாக்கம். ஹாஃப் லைஃப் பீரியட் 4 செகண்ட் என்று தந்திருக்கிறேன். ஆரம்ப செறிவு தசம் 2. 12 செகண்ட் பின் எக்ஸின் செறிவு யார்? அப்ப 12 செகண்ட் என்பது 3 அரைவாழ்வு காலங்கள். அதன் பின் எக்ஸின் செறிவு என்னன்னு கேட்கிறேன். ஒரு ஷார்ட்கட் மேத்தமெட்டிக்கலா ப்ரூவ் பண்ணலாம். எலிமெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சிம்பிளா செய்வீங்க. என் அரைவாழ்வு காலங்களின் பின் ஆரம்பத்தின் அரையின் எண்ணாம் பங்கு குறையும். half to the power n times குறையும். அப்ப 0.2 into அரையின் 3 8 மடங்கு குறையும். அப்ப 0.2 into 1/8. சிம்பிள் விட 2வது. அல்லது தசம் 2 தசம் 1 மாற ஒரு அரைவாழ்வு காலம் 4 செகண்ட். தசம் 1 தசம் 0.5 மாற 2வது அரைவாழ்வு காலம் மொத்தம் 8 செகண்ட். தசம் 0.5 தசம் 0.25 மாறக 3 அரைவாழ்வு காலம். ஆகவே விடை 2ஆம். 16வது வினா. ஒரு தனியாக்கப்பட்ட தொகுதியில் தாக்கம் நடைபெறும் போது கிப்ஸ் சுயாதீன சக்தியானது மறையானதாக இருப்பது அவசியம் அல்ல. நன்கு மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். பொதுவாக சொல்லுவோம், when delta G less than 0 ஆகின்றால் தாக்கம் சுயாதீனமாக ஸ்பான்டேனியஸா இருக்கும், இல்லாவிட்டா நடக்கான்னு சொல்லுவோம். ஆனால் இந்த கூற்று ஒரு தனியாக்கப்பட்ட தொகுதி ஐசோலேட்டட் சிஸ்டத்துக்கு பொருந்தா. ஏன்னா அங்கே அந்த புற மாற்றங்கள் தொகுதியை பாதிப்பதில்லை.
ஐசோலேட்டட் சக்தியும் சடமும் சூழலுடன் பரிமாற்றப்படாத தொகுதிகள். அதற்கு கிப்ஸ் சக்தி மாற்றம் சுயாதீன சக்தி டெல்டா ஜி அவசியம் அல்ல. அது தெளிவாக மனதில் வையுங்கள். இது ஏற்கனவே ஒரு கூற்று காரணத்தில் கடந்த ஒரு சில வருடங்களுக்குள்ள சோதிக்கப்பட்டுள்ளது. முதலாம் கூற்று சரி. இரண்டாம் கூற்றும் ஏற்கனவே சொல்லிவிட்டேனே, தனியாக்கப்பட்ட தொகுதி என்பது அதுதான். அப்ப இரண்டாம் கூற்றும் சரி. ஒரு முதன்மை தாக்கத்தின் வரிசையை துணியும் போது வெப்பநிலையை மாறாது பேண வேண்டும். அந்த கூற்றும் ஏற்றுக்கொள்ளலாம். ஏனென்றா எந்த தொகுதியா இருந்தால் நீங்க தாக்க வரிசையை துணியக்க வெப்பநிலையை மாறாம வச்சுக்கொள்ளுங்க. வெப்பநிலை தாக்க வீதத்தை பாதிக்கிற ஒரு காரணி, மறக்க வேண்டாம். அப்ப அது முக்கியம். தாக்க வீத மாறி வெப்பநிலையுடன் மாறுபடும். இஸ் கரெக்ட். பொதுவாகவே இந்த பௌதிக ரசாயனத்தில் வர மாறிலிகள் எல்லாமே வெப்பநிலையால பாதிக்கப்படும். ஆனால் ஐந்தாவது விடை கூற்று தெளிவாக தெரிகிறது. ஒரு பல்படி தாக்கத்தில் மிக வேகமானபடி தாக்க வீதத்தை நிர்ணயிக்கும். தவறு. மிக மந்தமான படிதான் தீர்மானிக்கும். தவறான விடை 5. நல்லது. அடுத்த வினாவுக்கு செல்கிறேன். இது உங்களுக்கு ஒரு பரிசோதனையாக அட்வான்ஸ்ல இருக்குது. இந்த பரிசோதனையில நாம் தாக்க வரிசை எப்படி துணிவோம் என்று செய்கிறோம். இங்கே ஒரு மாறா செறிவு கந்தகம் உருவாக எடுக்கும் நேரங்களை அளப்பதன் மூலம் தாக்க வீதத்தை துணிவோம். அந்த வகையில நாங்கள் கொலம் ஏல ஒரு குறித்த செறிவுள்ள சோடியம் தயோசல்பேட்டின் வெவ்வேறு கனளவுகளை பயன்படுத்துவோம். கொலம் பியில ஒரு குறித்த செறிவுள்ள 8+ வெவ்வேறு கனவுகளை பயன்படுத்துவோம். ஆனால் மொத்த கனவளவு மாறாதிருக்க பொருத்தமான அளவில ஒவ்வொன்றுக்கும் நீர் சேர்த்துக் கொள்வோம். அப்ப இங்கே நாங்கள் எடுத்துக்கொள்கிறது, எடுத்துக்கொள்ளப்படும் தாக்கியின் செறிவு, ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்க செறிவு அந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட கன அளவுக்கு விகித சமனா இருக்கு. சரி, இப்ப பாருங்களேன், மொத்த கனவு மாறையில் இது உங்களுக்கு ஆசிரியர்கள் கற்பிக்கும் போது கட்டாயம் சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த வகையில முதலாவது தொகுதியையும் இரண்டாவது தொகுதியையும் எடுங்கள். 8+ மாறவில்லை. ஆனால் கனவளவு தயோசல்பேட்டின் கனளவு அல்லது செறிவு இருமடங்கு ஆகிக்க தாக்க வீதம் 4T இருந்து 2T ஆக குறையும். 2 மடங்கு குறையும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், நேர்மாறு வீத சமன் 1/T. அந்த தாக்க வீதம் நேரம் 2 மடங்கு குறைகிறபடியா தாக்க வீதம் 2 மடங்கு கூடும். அப்ப H2O3 சார்பான வரிசை 1. அவற்ற செறிவு 2 மடங்கு கூடைக்க 8+ மாறையில் தாக்க வீதம் 2 மடங்கு கூடுது. ஆனபடியா தயோசல்பேட் சார்பாக வரிசை 1. இனி நாங்கள் இந்த இரண்டாவதையும் மூன்றாவதையும் எடுத்தால் தயோசல்பேட் 2 மடங்கு கூடுது, 8+ 2 மடங்கு கூடுது, தாக்க வீதம் 2 மடங்கு கூடுது. அதாவது அந்த தாக்க நடக்கிற நேரம் 2 மடங்கு குறையும், தாக்க வீதம் 2 மடங்கு கூடுது. ஆனபடியா நாங்கள் ஏற்கனவே சொல்லி போட்டோம், தயோசல்பேட் சார்பாக 1 மடங்கு, அது 2 மடங்கு குறைக்காது, தாக்க வீதம் 2 மடங்கு கூடும். அப்ப 8+ இந்த மாற்றம் பாதிக்கவில்லை. எனவே 8+ அங்க 8+ சார்பான வரிசை 0. ஆனபடியா முதலாம் கூற்று சரி. உங்களுக்கு தெரியும், இரண்டாவது மாறா செறிவு கந்த உருவாற்ற நேர்த்தி. அப்போ சரி, இது முதன்மை தாக்க அல்ல. 8+ சம்பந்தப்படாத ஒரு படி அங்க இருக்கு. அதுபடியே இது ஒன்றுக்கும் மேற்பட்ட படிகள்ல நடைபெற தாக்கம், எலிமெண்ட் ரியாக்ஷன் அல்ல. இந்த தாக்க வீத நிர்ணயப்படியில் 8+ இல்லை. கரெக்ட். 8+ தாக்க வீத சமன்பாட்டுல 0 வரிசையா காட்டு. அப்ப சரி, பாதிக்க இல்லை. தாக்க வீத நிர்ணயப்படியில் அது இல்லை. இந்த தாக்கத்துல ஒரு படி, அதே உங்களுக்கு காட்டி தரது குறைஞ்சது 2 படி தாக்கம் இல்லையா? தயோசல்பேட் கந்தகமும் SO3 அமை. இங்க 8+ இல்லை. பொதுவாக இதுதான் தாக்க வீத நிர்ணயப்படி. ஆகவே தவறான கூற்று 3வது. நல்லது. இப்போது 18வது வினா. ஒரு முதன்மை தாக்கத்தில் தாக்க வீதம் வெப்பநிலையுடன் அதிகரித்து செல்லும். ஒரு எலிமெண்ட் ரியாக்ஷன்ல R வெப்பநிலையோட கூடும். அது பொதுவாகவே அந்த கூற்று முதன்மையா இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன சரி.
ஒரு முதன்மை தாக்கத்தில் தாக்க ஊடகத்திலிருந்து விளைவை அகத்துறிஞ்ச தாக்க வீதம் கூடும். குறிப்பாக இந்த மீளும் தாக்கங்கள் யாவுமே முதன்மை தாக்கங்கள். அங்க நீங்க ஒரு விளைவை அகற்றினா லிச்சர்லின் தத்துவப்படி தாக்கம் முன்னோக்கி நகரும், அப்ப தாக்க வீதம் கூடும். அது பொதுவான கருத்தை பி ஏற்றுக்கொள்ளலாம். சி டெல்டா ஜி லெஸ் தேன் 0 ஆகிய தாக்க வீதம் அதிகரிக்கும். இங்க என்ன கருத்துன்னா டெல்டா ஜி கிரேட்டர் தேன் 0 இருந்தா தாக்கம் நடைபெறாது, நான் ஸ்பான்டேனியஸ். டெல்டா ஜி லெஸ் தேன் 0 இருந்தா தான் தாக்க வீதம் கூடும், தாக்கம் நடக்கும். இப்ப சில தாக்கங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கால்சியம் கார்பனேட்டின் வெப்ப பிரிகையில சாதாரண வெப்பநிலையில் நடக்காது, 900 பாசிக்கு மேல நடக்கும். 900 பாசிக்கு மேல டெல்டா ஜி லெஸ் தேன் 0 மாறுது. அதுக்கு மேல வெப்பநிலையை கூட தாக்க வீதம் கூடிக்கொண்டு போகும். அதபடியா சியும் ஏற்றுக்கொள்ளலாம். அந்த வகையில இங்கே விடை ஏபிசி 3 தரப்படவில்லை, ஆகவே 5. நல்லது. இங்கே 19வது வினா ஒரு வித்தியாசமான முறையிலே அணுகி இருக்கிறோம். ஏனென்றால் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை கொண்டு வந்து பிசிக்கல் கெமிஸ்ட்ரிகளை நுழைச்சிருக்கிறார். சேதன பொறிமுறை பற்றிய உமது அறிவை பயன்படுத்தி இந்த பொறிமுறையில உங்க சிலபஸுக்கு இருக்கு. ஒரு டெர்ஷரி ஹேலைட்ல இருந்து ஒரு டெர்ஷரி அல்கோஹால் உருவாது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுல இந்த டெர்ஷரி புடைகார்போ கேட்டையன் என்ற இன்டர்மீடியட் உருவாதல் மிக மந்தமான படி. கரெக்ட். இத உங்களுக்கு பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில இந்த பரிசோதனை விவரங்களை தந்து கேட்கலாம். அதுக்கு பிறகு இந்த கர்நாடி அந்த பிஆர் மைனஸ் ஆகிட்ட நீக்கல் தாக்கம் மந்தமா இருக்கும். அதுக்கு பிறகு கர்நாடி போய் ஃபாஸ்டா அங்கதான் இருக்கும். முதலாவது மந்தமான படி. ஏன்னா அங்க பங்கிட்டு புனைப்பு உடைந்து ஒரு அயன் உருவாகும், மறக்க வேண்டாம். எதனல் உடன் ஐதான NaOHல CH2 மைனஸ் CHO என்ற கர்நாடி உருவாதல் மிக மெதுவான படி. அதுக்கு உண்மை. ஏன்னா உண்மையாக ஒரு அயன் சேர்வை அல்ல CH3 CH. அதுல இருந்து ஒரு 8+ NaOH OH மைனஸ் அகற்று. அப்ப ஸ்லோவா தான் நடக்கும். H டெல்டா பிளஸ் தான் இருக்கு, அது மெதுவா தான் அகற்றப்படும். அதுக்கு பிறகு அந்த கர்நாடி போய் விரைவாக சேரலாம். அதனுடைய அந்த கூற்று சரி. பென்சீனின் நைட்ரேட் தாக்கம் ஒரு முதன்மை தாக்கமா அல்ல, அது ஒரு எலிமெண்டரி ரியாக்ஷன் அல்ல. அந்த நைட்ரேட் பொறிமுறை ஒன்றுக்கு மேற்பட்ட படிகளுக்குரிய. முதல்ல ஒரு NO2+ உருவாக வேண்டும். NO2+ போய் தாக்கி ஒரு ஏரையில் கார்போனியம் அயன் உருவாகும். அதுக்கு பிறகுதான் விளைவு பெறப்படும். அப்ப ஒரு இடைநிலை வந்துதான் ஏரையில் கார்போனியம் அயன் வந்துதான் அடுத்த தாக்கம் நடக்கும். அப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட படிகள். அதனுடைய சி தவறு. இந்த புரோப்பீனோட APR தாக்கத்துல இந்த புரோட்டான் 8+ சேர்றது ஒரு ஸ்லோவர் ஸ்டெப். கரெக்ட். அதே ஆர்குமெண்ட் தான். அவர் அயன் போய் அங்க சேர போறேன், சேர்ந்து பிறகு ஒரு இடைநிலை ஒரு கார்போ கேட்டையன் உருவாகி பின்பு பிஆர் மைனஸ் சேரும். அது நிச்சயமா ஃபாஸ்டா நடக்கும். அப்ப டியும் சரி. அப்ப தவறானது சி மட்டும். அவை பொருத்தமான விடைகள் A, B and D. ஒரு வித்தியாசமான அணுகுமுறை. 2வது விடை. நல்லது. 20ஆம் கேள்விக்கு செல்வி. NO plus CO2 gives NO2 plus CO. R சமன் K into NO என்ற செறிவென்று மட்டும் தந்திருக்கிறார். அடையா தெளிவாக தெரியுது. CO2 சார்பாக 0. அப்ப CO2 என்ற செறிவு மாற்றம் சமநிலையை பாதிக்காது. ஒரு விரைப்பான மூடிய கொள்கலம். அதபடியா அந்த CO2 செலுத்துவதால இந்த கொள்கலம் விரிவடைவதோ அல்லதோ இதோ நடக்க போவது இல்லை. இந்த நிலையில மற்றது தரப்பட்ட ஒரு வெப்பநிலையை மாற்றிடும். அப்ப முதலாவது சொன்ன தாக்க வீதம் அதிகரிக்கும் இல்லையே. என்னன்னா CO2 தாக்க வீதத்தோட தொடர்பு அற்றது, பாதிக்காது. அப்ப கேயும் தாக்க வீதம் அதிகரிக்கும் என்ற கூற்று பிழை. கேயும் தாக்க வீதமும் மாறாதற்கு மிஸ்கரெக்ட். R சமன் K into NO என்ற செறிவு மட்டும். CO2வால பாதிப்பு இல்லை. அவர் 2ஆம் கூற்று தான் சரியான கூற்று. ஆனபடியா ஏனைய யாவுமே தவறாக அமைகின்றன. விடை இலக்கம் 2. நல்லது மாணவர்களே. இப்பொழுது கூடிய அளவுக்கு நீங்கள் இந்த பெற்றிருப்பீர்கள்.
மேலதிகமாக சந்தேகங்கள் இருந்தால் இந்த கெமிஸ்ட்ரி யூடியூப் இருக்கு அல்லது இந்த விளக்கத்துக்கு உங்களுடைய சந்தேகங்களை சொல்லுங்கள். நல்லது.